ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுடைய மயிலாடுதுறையிலேருந்து அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சிக்கன்லேயே நான் ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு நல்லா ஆட் பண்ணி தடவி மூடி வச்சிடுறேங்க. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நம்ம பிரியாணி வட்டா எடுத்து வைக்கிறோம். வட்டா சூடாகட்டுங்க. நம்ம வீட்டு பிரியாணி சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய புது சப்ஸ்கிரைபர். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நான் ஓகேல் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ கடலை எண்ணெய் ஊற்றிங்க. ஓகேல் ஊற்றி நான் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிறேங்க. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாசிப்பூ எல்லாம் போடுறேங்க. என்னோடய வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுங்க கைஸ். எல்லோரும் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் அப்படியே வெடிக்கட்டுங்க. வெடிச்சிட்டு 4 பச்சை மிளகாவை நான் கிழித்து வச்சுருக்கிறேன். அந்த பச்சை மிளகாயை அதில் நான் போடுறேங்க. போட்டது கொஞ்சம் நவந்துக்குங்க. வெடிக்கும். பச்சை மிளகாய் போட்டதுமே அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், மேலே தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் நவந்து நின்றுக்குங்க. ஓகே, அடுத்தது நான் வந்து நல்ல நீளமாக வல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்குங்க. நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படியோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பொன்னிறமாக வதங்கணுங்க. ஒரு 7-8 நிமிஷம் ஆகுங்க அது பொன்னிறமாக வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி கண்ணாடி பதத்திலே போட்டாக்கா அந்த பிரியாணி டேஸ்ட் அந்த அளவு இருக்காதுங்க. அதனால் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். சரிங்களா? நம்ம இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 7-8 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியை நான் அதில் போட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா அதுலேயும் சேர்ந்து அதில் வதக்கி விடுவோங்க. இதிலே ஒரு கைப்பிடி புதினா போடுறேங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் போடுறேங்க நான். அதையும் சேர்த்து ஒரு 2 கிண்டுங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் உப்பு போட்டுப்போங்க. இந்த உப்பும் மஞ்சத்தூளையும் நம்ம போடக்குள்ளே அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு நீங்கள் அப்பப்போ பார்த்து போடுங்க. நான் இப்போ தான் கொஞ்சமாக போடுறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக தாங்க இந்த உப்பை போட்டிருக்கிறேன். ஸோ அது நல்லா வதங்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடுங்க. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. நம்ம புதுசாக தான் வீடியோ போடுறோம். நான் அன்னைக்கு என்ன நான் சமைக்கிறேனோ அதை எடுத்து வீடியோவாக போடுறேங்க. பாருங்கள், பார்த்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் அதுக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேங்க. 2-3 ஸ்பூன் போடுறேங்க. நான் போட்டதே அது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். ஏன்னா நான் அந்த ஜார்னியால் சமைக்கிற ஜார்னியால் தான் எடுத்தேன். கரெக்டாக 3 ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா? இந்த பிரியாணி இலை நம்ம வீட்டில் பயிர் பண்ணிருக்கோங்க. இந்த பிரியாணி இலையில் நான் வந்து ஒரு 2 இலை எடுத்து அதை அப்படியே நறுக்கி போட்டுக்கிறேங்க. நல்லாயிருக்குங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த இலை. இந்த இலையோட பேர் நாங்கள் பிரியாணி இலைன்னு தாங்க சொல்லுவோம். இந்த இலை சிங்கப்பூரில் நாஸ்லிமா ரைஸ்க்கு பண்ணுவாங்கங்க. அந்த இலைங்க இது. கொஞ்சமாக தயிர் விட்டுக்கிறேங்க. அன்னன்னைக்கு போடுற சமையல் வீடியோவும் நான் என்ன எங்கள் வீட்டில் என்னன்னைக்கு செய்கிறேனோ அதை நான் உங்களுக்கு காமிச்சு போடுறேங்க. பாருங்கள், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மசாலா வந்து நான் பிரியாணிக்காக வீட்டிலே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் வறுத்து, மிளகு ஜீரகம்லாம் போட்டு நான் வறுத்து நான் வீட்டிலே நுணுக்கி வச்சுருக்கிறேங்க. அதில் தாங்க ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
அதை போட்டு அது நல்லா கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மணம் மாறணுங்க. அது மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த சிக்கன் வந்து பிரட்டி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, நான் வந்து இதில் ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருந்த தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலு, கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் தயிர் போட்டு இதை நல்லா பிரட்டி வச்சுருக்குறேங்க. இது நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறி இருக்குதுங்க. அந்த சிக்கனை நான் அப்படியே இதில் எடுத்து இதில் போடுறேங்க. பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கிறேங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். போட்டுட்டோம். இதை நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அதோடு சேர்ந்து ஒரே மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி வீட்டில் பிரியாணி போடுவேங்க. இது வந்து டக்குன்னு சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி பிரியாணி செய்வாங்க. அடிக்கடி எனக்கு 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு ஹைதராபாத் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி டைம் இல்லைங்க, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணுறேங்க. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே ஒன்றும் செய்ய வேணாங்க, ஹையில் வச்சு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷங்க. 5 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சுருவோம். நான் ஆல்ரெடி அரிசி ஏற்கனவே ஊற போட்டேங்க. அது ஸ்கிப் பண்ணதுனால இப்போ தான் வீடியோவில் காட்டுறாங்க. 2 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கிறேங்க. அரிசியை தண்ணியில் கொட்டிடுவோம். அந்த அரிசி ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இப்போது இந்த கறியே 5 நிமிஷம் ஆகுது. பாருங்களேன், நல்லா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. நான் ரொம்ப ஆயில் அதிகமாக சேர்க்கறது இல்லைங்க. நல்லா இந்த கறி ஒரு 1/2 டம்ளர் நல்லா வெந்திருக்குங்க. 1/2 வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ அரிசி எடுத்தவங்க இல்லைங்களா, 1க்கு 1.5, 2க்கு 3 டப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த அந்த இதில் கடாயில் நான் மசாலா போட்டு அந்த இது இருந்துச்சுங்க, அதனால் அதில் கொஞ்சம் ஊற்றி தான் கலந்து ஊற்றிருக்கேன். 1க்கு 1.5ங்க பாஸ்மதி ரைஸுக்கு, 2க்கு 3 தண்ணி ஊற்றிங்க. நான் வந்து 4 தடவை ஊற்றுறேன்னு சொல்லாதீங்க. எனக்கு 1/2 கப்பாக நான் வந்தது, 3/4 டம்ளராக இருந்தது. எனக்கு அளவு திட்டம் தெரியுங்க, நான் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல ஒரு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு வாயில் வச்சு பாருங்கள், உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்குங்க. உரப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்குங்க. ஆனால் நான் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. ஏற்கனவே வதங்கினதுலேயே 1/2 வேக்காடு கறி வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. நல்லா கொதி வருது, நல்லா கொதிக்குதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பார்த்திங்களா, கறி நல்லா இப்போவே வெந்துருச்சிங்க. ஏன்னா நமக்கு நல்லா 1 மணி நேரம் டைம் எடுத்து ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இதை போட்டு இந்த மசாலாவில் வேறு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போது அதில் நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா பஞ்சு மாதிரி இப்போவே நல்லா கிடச்சிருச்சிங்க. நமக்கு நல்ல ஒரு 75-80% வெந்துருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கிறோம். ஊற வச்சு நல்லா அலசிட்டு வந்திருக்கோம். அலசிட்டு வந்த அரிசி அதில் நம்ம போட்டுக்குவோம். நீங்கள் நல்லா வடித்து போட்டுங்க. எனக்கு திட்டம் தெரியும், அதனால் நான் அது மாதிரி போட்டுட்டேங்க. நீங்கள் வந்து திட்டம் தெரியாதவங்க நல்லா அரிசியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்குங்க. நான் நல்லா அலசிட்டேன், அப்படியே போட்டுட்டேங்க. எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கிண்டிடுவோங்க. எங்கே பார்த்தாலும் அந்த கறியும் அரிசி மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சும்மா கிண்டிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அப்படியே மூடி வச்சுருவோங்க.
ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போது லைட்டாக இந்த எலுமிச்சப்பழம் இருக்கு இல்லைங்களா, அப்போ அதை ஊற்றுங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இப்போ வற்றிடும் இல்லைங்களா. ஒரு 5 நிமிஷத்தில் இதை திறந்து நான் எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கிறேங்க. இப்போ லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. அந்த சாறு எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப போட்டு பரட்ட வேணாங்க, சும்மா லைட்டாக போரும். அப்படியே மூடி வச்சுருவோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு தயிரை ஊற்றி வச்சிட்டோம். பிரியாணியை தம்முலேருந்து எடுக்கிறோம். பிரியாணியை தம்முலேருந்து எடுத்துட்டோம். ஸ்பூன் நெய் மேலே போட்டுக்குங்க. இப்போ பார்ப்போம். பிரியாணியை நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா இங்கே பாருங்கள், பொல பொல பொலன்னு வந்திருக்குது. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. நல்ல மணமாக இருக்குங்க. திறக்கக்குள்ளேயே வாசம் வீடே கமகமகமன்னு இருக்குங்க. இந்த பிரியாணியில் ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டலை, சரிங்களா? அது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எனக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஆள் கிடையாது, நான் ஒண்டியமாக தான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இதில் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன், காட்டலை. அது என்னன்னு எனக்கு நீங்கள் கரெக்டாக எனக்கு கமெண்டில் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பிரியாணி எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோங்களா? கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் சாப்பிட நம்ம வீட்டுக்கு வாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம பிரியாணி. அன்னன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேனோ அதை உங்களுக்கு காமிக்கிறேங்க. கண்டிப்பாக என் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிர் பச்சடி வச்சுப்போம். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போங்களா? முட்டை அவிச்சிருக்கிறேங்க, ஆனால் எனக்கு முட்டை பிடிக்காது, அதனால் நான் வைக்கலை. கொஞ்சமாக தயிர் வெங்காயம் எடுத்துப்போம். கொஞ்சம் சரிங்களா, கொஞ்சோண்டு கறி பிச்சுப்போம். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பொசன்னு வெந்திருக்குதுங்க. கொஞ்சம் வச்சுப்போம். சுடுதுங்க, நல்லா பயங்கரமாக சுடுதுங்க. வா, ஒரே மணமாக இருக்குது, வாயில் எச்சி ஊறுது. வா, சூப்பர், எம்மி, வேறு லெவலுங்க.